Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம் குக்கர்ல எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படின்றத பாப்போங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றுறதுக்கு மசாலா என்னென்ன வேணுன்றதை பார்க்குறேன். 20 பல்லு பூண்டு இருக்குது, அதை போட்டுக்கலாம். இஞ்சி எடுத்திருக்கேன், இந்த சைஸ்க்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். புதினா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொத்தமல்லியும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லாமே போட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தக்காளி சாதம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பும் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் மசாலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. பெரிய தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேங்க, இதை போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா 2மே இப்போயே போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்குங்க. இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் இதில் 2 டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம இந்த அரிசியை என்ன பண்ணுவோம், தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வணக்கிட்டோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அரிசியை நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தில் போட்டு நல்லா வணக்கிட்டான்ப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இதில் நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 1க்கு 1.5 ஊற்றிக்கலாம். அப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவையான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். நமக்கு 2 விசில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி சாதம். அருமையாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடியும் பிடிக்கல. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு ஒரு முட்டை வெங்காய பச்சடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த தக்காளி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு முட்டை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த தக்காளி சாதம். இந்த கத்திரிக்காயெலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னாலும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு பிரியாணி ஃபீலிங் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.